எங்கள் அம்மா வீட்டில் தனியாக தான் இருக்காங்க. அவங்க இப்போ அந்த ஃபீலோட தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்பாட்லேயே ஷூட் போயிட்டு இருக்கும்போதே நிறைய இடத்துல ஆள ஆரம்பிச்சிருவாரு. அவங்களுக்கு டெய்லி நான் கால் பண்ணோம் ஃபஸ்ட்டு. அதுதான் எல்லா சீன்லேயும் கண் கணங்கண்ணா. ஏன்னா அம்மா இல்லை, அம்மான்ற போது எப்பயுமே எமோஷ்னல் தானே. செம ஃபீல் வருது. அது நாங்கள் எல்லாரையும் பெண்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அடுத்த வாழ்க்கை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்படி அம்மா விட்டுறாதீங்க, அம்மாவும் குழந்தைதான்னு சொல்லுவாங்க. அம்மாவும் குழந்தை மாதிரி பாருங்கன்னு சொல்லி எமோஷனலாக வந்து வேற ஒன்று காடான்ற எல்லாத்துலேயும் அவருடைய அன்பு அது மாதிரி தான் இருக்குது. ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. நான் டைரக்டரை கட்டி பிடிக்கும் போது கூட எனக்கு கண்ணில் தண்ணி வந்துச்சு. ஏன்னா ரொம்ப கனெக்ட் ஆகும் எனக்கு படம். ஏன்னா என் தம்பி வேறு ஊரில் இருக்கான், நான் வேறு ஊரில் இருக்கேன். எங்கள் அம்மா வீட்டில் தனியாக தான் இருக்காங்க. அவங்க இப்போ அந்த ஃபீலோட தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து பாருங்கள் படத்தை. அவங்களுக்கு டெய்லி நான் கால் பண்ணோம் ஃபஸ்ட்டு. அதுதான் என்னால் முடியல தெரியல, கண்ணில் தண்ணி தான் வரும். எங்கள் அம்மாவை ரொம்ப எல்லார் அம்மாவையும் இதை ரெப்ரசன்ட் பண்ணோம். வெளியூரில் போய் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே இது வந்து ஒரு நல்ல படமாக இருக்கும். சாங்ஸ் எல்லாமே நல்லா பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. இப்போ இருக்க வேலையில் நம்ம வந்து வேலையை பார்த்துட்டு தான் போகிறோம். அவங்க ஒரு ஃபேமிலியை விட்டுட்டு வந்து அம்மா மிஸ் பண்ணிட்டாங்கன்னுட்டு அந்த தெரியாத லாங்குவேஜில் ஒருத்தரை கைட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டு நல்லா பண்ணியிருக்காங்க படம். மூர்த்தி கேரக்டர் ஆகட்டும், அட்டகத்தி தினேஷ் ஆகட்டும், மாறன் சார் எல்லாருமே ரியலாக பண்ணியிருக்காங்க கேரக்டர். ஊர்வசி அம்மா நல்லா நடிச்சிருக்காங்க, ரியலாக நடிச்சிருக்காங்க. இவங்க டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கு, ரியலாக இருக்க மாதிரியே இருக்கு, ஆக்டிங் மாதிரியே தெரியல, நல்லா இருக்கு. இல்லை, நாங்கள் ஒர்க் பண்ணியிருந்தாலும் படமாக எங்களுக்கு பார்க்கும்போது ஹோலாக ஒரு இதாக பார்க்கும்போது செம ஃபீல் வருது. அது நாங்கள் ஷூட்டு இதெல்லாம் பார்த்துருந்தா கூட எங்களுக்கு தேட்டரில் வந்து பார்க்கும்போது அது உண்மையாகவே ரொம்ப டச்சிங்காக ஒரு ரியல் ஸ்டோரி வரல, அதோட இது ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. இல்லை, இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யூஸ்வலாக நீங்கள் அம்மா சென்டிமெண்ட்டுன்னு உங்களுக்கு புஷ் பண்ணுவாங்கல்ல, உங்களுக்கு அம்மாவோட சென்டிமெண்ட்டில் கனெக்ட் பண்ணுறதுக்காகவே சில காட்சி அமைப்புகள் இருக்கும். இதில் அப்படி இருக்காது, எதுவுமே இருக்காது. இது ரொம்ப ரொம்ப லைவாக இருக்கும். இது ஒரு ரியல் ஸ்டோரி. அதில் எந்த ஒரு சின்ன சேஞ்சஸும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி டேரக்டர் ரொம்ப இதாக இருந்தாங்க. எந்த சீன்ஸுமே வந்து டிஸ்கஸ் பண்ணி இதை மாற்றலாம், கொஞ்சம் சினிமாவாக மாற்றலாம் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் அவங்க இது பண்ணி வரல. முழுக்க இது அப்படியே லைவாக பண்ணணுங்கிறது தான். லைவாகவே அந்த கண்டென்ட்டே வந்து செம காமெடியாக, ஏன்னா அவங்க ஒரு இன்னசென்ட்டுங்கிறதுனால அந்த காமெடியெலாம் செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு. ரொம்ப நல்லாவே வந்திருக்குன்னு நினைக்கிறோம். இங்கே எல்லாருமே இல்லை, ஹோல் சின்ன பசங்க கூட பார்க்கலாங்க இந்த படம். சரி, இது வந்து இப்போ இங்கே வந்ததில் பார்த்தீங்களா, நிறைய பேர் சின்ன பசங்க தான் வந்தாங்க. அவங்களும் பார்க்கலாம், எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லாருக்கும் அம்மா இருக்காங்கல்ல, அப்போ பிடிக்க தானே செய்யும். எல்லாமே சூப்பராக இருக்கும். இல்லை, நாங்கள் ஸ்பாட்லேயே டேரக்டர் வந்து நிறைய இடத்துல அழுதுட்டார். அவர் ஸ்பாட்லேயே ஷூட் போயிட்டு இருக்கும்போதே நிறைய இடத்துல ஆள ஆரம்பிச்சிருவார். அவரை நாங்கள் ரொம்ப இது பண்ணுவோம், கண்ட்ரோல் பண்ணுவோம் அந்த அளவுக்கு. அவர் ஏன்னா அவர் ஒரு ரியல் லைஃப்ல நடந்த கதை அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்து அது ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. அது படம் ஒரு நாள் ஷூட் எடுக்கும் போதும் அவர் ஒவ்வொரு நாளுமே அதை ஃபீல் பண்ணி தான் எடுத்தார். எந்த விதத்துலையும் அது ஒரு என்ன சொல்றது, ஒரு டிராமாவா அந்த மாதிரி மாறிடாம ஒரு முழுக்க ஒரு வாழ்வியலை சொல்ற ஒரு நிஜமான ஒரு இதை தான் அவர் இது பண்ணியிருக்காரு. ஆடியன்ஸ் இந்த படத்தை நல்லாவே எமோஷ்னலாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை அவ்வளோ ஏற்றுக்கிறாங்க நம்புகிறோம். அண்ட் இந்த மாதிரி படத்துக்கு வந்து தேட்டருங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா வந்து இந்த கால ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி படங்கள் வந்து பார்க்கணும், ஒட்டுமொத்த ஃபேமிலி இந்த படத்தை பார்க்கணுன்றது தான் எங்களோட வேண்டுகோள். ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க ஒர்க் பண்ணும்போதே ரொம்ப நல்லாவே நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அது எல்லாருமே இந்த படத்தில் இருக்குது. ஆமாம், கண்டிப்பாங்க. இந்த காலத்தில் உறவுகளை தான் எல்லாருமே மிஸ் பண்ணுறாங்க. அதுக்காக தான் இந்த படமே. ஸோ எந்த அளவுக்கு வந்து ஏன்னா எல்லாம் இப்போ இருக்கிற எந்த மெசேஜுமே ஒரு ஃபோனோடு முடிச்சுக்கிறோம், என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு இது எல்லாரோட ஃபேமிலிக்கும் இது கனெக்ட் ஆகும் நான் நம்புறேன். இதை தான் உமன்ஸுக்கு கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பார்க்கணும். அதனால தான் அந்த டேக்கு வந்து ரிலீஸ் பண்ணுது. சூப்பராக இருக்குது படம், சூப்பராக இருக்குது. ஊர்வசி மேடம் செம்ம ஆக்டிங். அவங்க வந்து காமெடி மட்டும் இல்லாமல் எமோஷ்னல் கொண்டு வந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரையும் அழ வச்சுட்டாங்க. ரொம்ப சூப்பர். படம் பிடிச்சிருந்தது. படம் எல்லா சீன்லேயும் கண் கணங்கண்ணா. ஏன்னா அம்மா இல்லை, அம்மான்ற போது எப்பயுமே எமோஷ்னல் தானே. கண்டிப்பாக நினச்சி பார்த்தேன். கண்டிப்பாக நினைக்க முடியாமலாம் இருக்காது. ஏன்னா அம்மா வந்து எப்பயுமே நினைவில் இருப்பாங்கல்ல, எல்லாருமே நினைவில் இருப்பாங்க. எல்லாரையும் பெண்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடக்கணும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். எந்த ஃபைட்டும் இல்லை, எந்த சாங்குக்கும் டான்ஸும் இல்லை. அது ஒரு படம் வெற்றி அடையுதுன்னா அது வேற விஷயம் இல்லை. எமோஷ்னலாக வெற்றி அடையும்னா கண்டிப்பாக இது செம மாஸ். அம்மா கடைசி காலத்தில் குழந்தையா மாறினா நம்ம அம்மா எப்படி பார்த்துக்கணும் அதை பற்றி தான் சொல்லு. டேரக்ஷன் உண்மையை நல்லா தான் பண்ணியிருக்காங்க. டெபியூ மாதிரி தெரியல, நல்லா பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி நிறைய சீன் இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் வந்து பார்க்கலாம். அவங்க வழக்கம் போல தான் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஃபைனாக பண்ணியிருக்காங்க.
மாறன் காமெடியாக மட்டும் பர்ஃபார்மாவும் நிறையா பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸில் அவர் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப் நிறையா இருக்குது. 3 பேருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருந்தாங்க. இல்லை மாறன் நல்லா பண்ணியிருந்தாரு. மற்ற படங்களை தாண்டி இப்போ அவர் வந்து கொஞ்சம் பேசப்படுற கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. காமெடி நல்லா ஒர்க் ஆகிருக்கு. சென்டிமெண்ட்டும் நல்லா ஒர்க் ஆகிருக்கு. ஜே பேபின்றது வந்து அம்மாக்கள் வந்து வயசாயிடுறாங்க, யாரும் கண்டுக்க மாட்டேங்காங்க, அப்படி விட்டுட்டு போகிறாங்க, தன்னோட வாழ்க்கையை அடுத்த வாழ்க்கை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்படி அம்மா விட்டுறாதீங்க, அம்மாவும் குழந்தைதான்னு சொல்கிறாங்க. அம்மாவையும் குழந்தை மாதிரி பாருங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை காமெடி இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது. நல்லா நல்லா பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவங்கன்ற தாண்டி ஒரு கதாபாத்திரம் இல்லை. இப்போ லாஸ்ட்டாக ஒரு கிரெடிட் போடுவாங்க அந்த கதாபாத்திரம். அவங்க தான் ஒரு கேரக்டர் தான் அது. உருவஸ் மேம்லாம் தாண்டி நம்ம ஏன்னா ஒரு நடிப்புனா நம்ம எங்கேயோ ஒரு இடம் தெரியல. அது வந்து அவங்க ரொம்ப இயல்பாகவே அவங்க சின்ன சின்ன ஆக்ஷன் எல்லாமே வந்து ஒரு கதாபாத்திர பாரமாக தான் இருக்குது. தினேஷ் ஒரு மாறன் சாரோட காம வந்து பயங்கரமாக இருக்குது. 2 பேரும் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அவங்க தான் இருக்காங்க. பயங்கர ஃபன்னாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஊர்வசி மேம் தான். அவங்களுடைய எமோஷனலாக வந்து ரொம்ப சின்ன சின்ன கேரக்டர்லாம் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த படம் எப்படி சொல்லலாம், நம்ம லைஃப்குள்ள ஒரு சின்ன நம்ம எல்லாமே ஃபேமிலி சர்க்கிளில் தான் வந்திருக்கோம். நம்மளுடைய சுற்றி ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப கொஞ்சம் வேல்யூ பண்ணுற மாதிரி இருக்குது. சின்ன சின்ன மூமெண்ட்டு சீனை கன்சியூம் பண்ணது, இவர் டேரக்டர் ஒரு சீனை கன்சியூம் பண்ணுறாருல, அவருடைய கேரக்டர் தான் படம் முழுக்க இருக்குது. நிறைய இடம் வந்து நம்ம வேறு மாதிரி எமோஷனலாக வந்து வேறு ஒன்று காரணம் எல்லாத்துலேயும் அவருடைய அன்பு அது மாதிரி தான் இருக்குது படம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது.